பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையிலிருந்து வந்தவங்களை யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஆண்டவராக இயேசு தன்னுடைய ஊழிய பாதையிலே இந்த 3 வருஷம் அவர் ஊழியத்திலே கூட அநேக அற்புதங்களை செய்தார். அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கடைசி நாட்கள்ல இப்போ வந்திருக்காரு. சிலுவையிலே இப்ப அவரை என்ன செஞ்சாங்கன்னா அறுந்துட்டாங்க. இப்ப சிலுவையிலே அரைஞ்ச பிறகு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரே பரியாசம் பண்றாங்க. இவர் எல்லாரையும் காப்பாத்தினானே, இவனை காப்பாற்றிக்கிட்டோம் சொல்லி சொல்லுவாங்க. அநேகம் நம்ம வாழ்க்கையிலே கூட நல்லா இருக்கும்போது நம்மளை புகழ்ந்து சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோமானால், கொஞ்சம் நம்ம வாழ்க்கை அப்படியே தாழ்ந்து போவோமானால், நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஏளாரமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா வாழ்ந்த மனுஷன் ஏன் கஷ்டப்படுறான் எனக்கு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப தான் ஆடினான்னு சொல்லி, சில பேர் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாய் பேசுவாங்க. இன்றைக்கு ஆண்டவரை அநேக கீழே இருக்கிறவங்க எல்லாம் தூஷிக்கிறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க. ஆனா வலது பக்கத்திலே இடது பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் ஆண்டவரே உன்னை ரட்சித்துக் கொள்ன்றான். இன்னொருத்தன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் உங்கள் ராஜ்யத்திலே போகும்போது என்னை என்ன பண்ணுங்க, நீங்க நினைவு கூறுங்க. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ரொம்ப அகம்பாவம் பேசுறான், திமிரா பேசுறான். இனிமேல் இவர் அவள் தான் நம்ம மாதிரி இவரும் இறந்த போவான்னு சொல்லிட்டு அகம்பாவம் பேச ஆரம்பிச்சுட்டான். இன்னொருத்தன் சொல்றான் அவனுக்கு இயேசு பற்றி தெரியும், அதனால்தான் அந்த வார்த்தை சொல்றான். இன்னைக்கு நம்மை ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நாம் திருப்தி அடையணும். அவன் பைபிள்ல கூட எத்தனோ நம்ம பைபிள்ல சம்பவங்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பீலியாம் இடத்துல போகும்போது ஆண்டவர் அவன் கண்களை திறந்தார் இல்லையா? கழுதைக்கு தெரிஞ்ச கண்கள் அவனுக்கு தெரியல. கரெக்டா இல்லை? அதே போல ஆகார் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத ஆகாரு, உன் பிள்ளைக்கு தண்ணீர் அங்க கிடைக்குது பாரு. அவர் கண்கள் திறந்தார். பாருங்க, ஒவ்வொரு இடத்துல கூட கேயாசி, ஐயோ நம்ம அவள் தான் முந்தி போச்சு வாழ்க்கைன்னு சொல்லும் போது ஈசா சொல்றாரு ஆண்டவர் கண்கள் திறந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே சீசர்கள் கண்கள் திறக்கப்பட்டதாகும். அப்போ கண்கள் இருக்கு, எல்லாருக்கும் கண்கள் இருக்கு, செவி இருக்கு. பதவாய் சொல்றாரு ஆண்டவர், காதுள்ளவன் கேட்க, விசுவாச கண்களாலே நீ பார்க்க வேண்டும். இங்கே ஒரு கல்லனுக்கு தெரியல ஆண்டவர் யாருன்னு சொல்லி, எல்லாரும் மாதிரி அவனும் பேச ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஒரு கல்லனுக்கு தெரியும் இவர் யாரு, தேவன். அதனால அவன் சொல்றான் கரெக்டா, நீர் உங்க ராஜ்யத்திலே போகும். ஆண்டவரே நினைத்தரலைங்க, இன்னும் நினைங்க ஆண்டவர். நீங்க ஆண்டவர் சிலுவையிலே அறைந்ததிலிருந்து அவர் என்ன பண்ணலையா, அவர் அதிகமா பேசல. அவர் ஆனா சிலுவையில அறைஞ்ச அப்புறம் இப்ப ஆண்டவர் அவனுக்கு குறிச்சு சொல்ற ஒரு வார்த்தை, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசிலே. அப்போ கர்த்தர் அவனை நினைவு கொடுத்தார். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மை உயர்த்தி. இதுதான் நம்ம காலையில வீட்டுல ஜெபிக்கிறோம், மத்தியானம் ஜெபிக்கிறோம், வீட்டுல நைட்டும் ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஊழியம் செய்யறோம். இதெல்லாம் நீ ஜெபிப்பது ஏதாச்சும் ஆண்டு கிட்ட விண்ணப்பம் சொல்ற, ஆண்டவரே அது செய்யுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க சொல்றீங்க. சபைக்கு வரீங்க, காணி குடிக்கிறீங்க. எது காணி குடி? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்க கொடுக்குறீங்க. ஆண்டவர் வேத வசனம் கேட்கிறீங்க, பிரசங்கம் கேட்கிறீங்க. எதுக்காக? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை கிரியை செய்யணும்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்கிறீங்க. அப்ப ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு என்ன நீங்க செஞ்சீங்க? ஆண்டவர் ஒன்னே சொல்றாரு, துதியுங்க சொல்றாரு. நான் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணி. அவர் துதிக்கு பாத்திரர். ஆண்டவரை நீ பிரசங்கம் கேட்பதனால அவருக்கு மகிமை இல்லை, நீ காணிக்கை கொடுப்பதனால அவருக்கு மகிமை இல்லை. கர்த்தர் கொடுத்தாரு, நீ கொடுக்குறீங்க. அப்ப ஆண்டவர் இல்ல மகிமைப்படுவாரு, நீங்கள் துதிச்சாதான். இந்த ஜனங்கள் எனக்கனி ஏற்படுத்தி கொண்டேன்,
இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். அநேக திருச்சபைகள் இன்னைக்கு 5 மணிக்கு சர்வீஸ் ஓடுறாங்க அப்படி இடம் பிடிக்கிறதுக்கு. எதுக்காக? நான் கர்த்தரை துதிக்கிறேன், நான் கர்த்தரை பாடணும், நான் கர்த்தரை உயர்த்தணும். இதுதான் அவங்களுடைய ஆசை. உங்களுக்கு என்ன ஆசைன்னு தெரியல. தாவீதுக்கு ஒரு ஆசை, நான் கர்த்தரை துதிப்பேன், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ துதிச்சு நான் சும்மா விட மாட்டேன், நான் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பேன். என்னை துதிச்சுக்கிட்டே நீ இருந்தேனா நான் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பேன். அப்ப யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டரை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துறார்களோ, அவர்களை கர்த்தர் உயர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க சொல்லணும், தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லணும், ஆண்டவரே நான் கர்த்தரை துதிச்சேனப்பா. தேவ தூதர்கள் எனக்கு துதிக்கிறாங்க, திருச்சபைகளும் துதிக்குது, நானும் சேர்ந்து துதிச்ச ஆண்டவரே. துதியே இல்லையே. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இப்ப என்ன செய்யறாருன்னா, அவர் சொல்றாரு, மலைக்கு மேல வாழ்ந்த எல்லாருமே கூட, கர்மேல் மேல, மலைக்கு மேல எல்லாம் வராங்க. ஆகாப்பு ராஜா வராரு, ஆண்டவர் பிள்ளைங்க வராங்க, எலியாவும் நிக்கிறாங்க, பாகாலுடைய திக்தஸ்ல அவங்களும் நிக்கிறாங்க இந்த பக்கம். இப்போ அங்கே நமக்கு தெரியும் அக்னி வருது, அக்னி பட்சிக்குது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றாங்க ஆனா அந்த அக்னி அங்க வரணும், அந்த ஜனங்கள் பார்க்கணும், இந்த எலியா ஒரு ஊழியக்காரன் என்று அவங்க நம்பணும், ஊழியக்காரன் என்று அவங்க நம்பணும், கர்த்தரே தேவன் என்று அவங்க அறியணும். இதுக்கு முன்னாடி எலியா அங்க ஒரு காரியம் செய்யறாரு, இடிந்து போன பலிபீடத்தை மறுபடியும் அவரை கட்டுறாரு. பலிபீடம் என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? பலி செலுத்துவாங்க. என்ன பலி? பழைய ஏற்பாட்டுல பலி, புதிய ஏற்பாட்டுல ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையே அப்பாவுக்கு, உயிர் தந்தீரே நன்றி ஐயா, உயிர் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலன் தந்தீரே நன்றி ஐயா, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையே அப்பாவுக்கு. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், ஜெபித்தால் மழை நிப்பாட்டுவாரு, ஜெபம் பண்ணா அக்னி இறங்கி வரும். ஆனாலும் எலியாவுக்கு ஒரு விஷயம் தெரியும், அக்னி இறங்கி வர வேண்டும் என்றால், நான் ஜெபித்த ஜெபம் கர்த்தரை கேட்க வேண்டும் என்றால், அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யணும், அவரை துதிக்கணும், அங்கே பலி கொடுக்கணும். இடிந்து போன பலிபீடத்தை மறுபடியும் புதுப்பிச்சான். இன்னைக்கு எந்த வீட்டுக்குள்ள துதி இல்லையோ, எந்த வீட்டுக்குள்ள ஸ்தோத்திர பலி இல்லையோ, அந்த குடும்பத்திலே எப்பவுமே வறுமை நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. சொல்ற